Hello, good morning. All of you welcome to our Max Ma'am channel. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகமாக இருக்கா சாமி? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th தான், தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.3ல சாமி தேர்ட் சம் பார்க்க போகிறோம் ராஜா. பாருங்க, எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம். சால்வ் த ஈக்குவேஷன் 3x³ minus 26x squared plus 52x minus 24 equal to 0 if its roots form a geometric progress. இது நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு சின்ன ஹிண்ட்ஸ். அதாவது இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். இது கியூபிக் ஈக்குவேஷனால 3 சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குமா, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிற அந்த சொல்யூஷன், அந்த ரூட்ஸு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஸில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ இந்த ஹிண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 3x³ minus 26x squared plus 52x minus 24 equal to 0. இப்போ கண்ணு இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கெல்லாம் நேம் என்ன பண்ணணும், பிளாட் பண்ணிக்கணும். நேம் இது ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது x³ உடைய கோஎஃபிஷியன்ட் ஏன்னு எடுத்துக்கணும், எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் பின்னு எடுத்துக்கணும், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் சின்னு எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் டின்னு எடுத்துக்கணும். புரியுதாக்கணும்? இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏபிசிடி. அடுத்தது ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். இது எதுக்கு அப்படின்னாக்கன்னு நம்ம ஃபார்முலாவுக்கு சம் 1 அப்படிங்கும்போது மைனஸ் பி பை ஏ, சம் 2னா ப்ளஸ் சி பை ஏ, சம் 3னா மைனஸ் பி பை ஏ. அதுக்காக தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள். புரியுதா கண்ணு? இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கெல்லாம் ஏபிசிடின்னு நேம் கொடுத்துக்கணும். ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கணும். இது எதுக்குன்னா நம்ம ஃபார்முலாவுக்கு. சம் 1உடைய ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ, சம் 2னா ப்ளஸ் சி பை ஏ, சம் 3னா மைனஸ் பி பை ஏ. சரி, இப்போ பாருங்க, இந்த ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி. இதை பிற அவனே ஜியாமெட்ரி ப்ரோக்ரஸ் கொடுத்துட்டானா, அப்போ ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர். நம்ம அப்போ இந்த ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கணும், ஜிபின்னா பெருக்கு தொடர்னு அர்த்தம். அப்போ அந்த ரூட்ஸை எப்படி எடுத்துக்கணும், ஆல்ஃபா பை ஆர், ஆல்ஃபா ஆல்ஃபா இன்ட்டு ஆர்னு எடுத்துக்கணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் 10th படித்தது தான். கண்ணு சென்டர் ஆல்ஃபானா அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆல்ஃபா பை ஆர், அடுத்த பின்னாடி வர்றது ஆல்ஃபா இன்ட்டு ஆர். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம ஆர்ஆர் நமக்கு கேன்சல் ஆகும். புரியுதா? நீ ஆல்ஃபா ஆல்ஃபா ஆர் ஸ்கொயர்டுன்னு எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா கணக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஸ் அப்படின்னாவே சென்ட்ரல் ஆல்ஃபா எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஆல்ஃபா பை ஆர், அப்புறம் ஆல்ஃபா, அப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு ஆர். பாருங்கள், ஆறாக பெருக்கலாம். பாருங்கள், ஆல்ஃபா பை ஆர் ஆறால் பெருக்குனா ஆல்ஃபா, ஆல்ஃபாவை ஆறால் மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு ஆர். இதில் ஃபஸ்ட்டு சம் 3 தான் போட போகிறோம். சம் 3 போட்டோம்னா தான் ஆர்ஆர் கேன்சல் ஆகும், ஆல்ஃபாவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் சம் 1 சம் 2 நமக்கு தேவையில்லை. அப்போ சம் 3 அப்படின்னா ஆல்ஃபா பை ஆர் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆர். அப்போ ஆர்ஆர் நமக்கு கேன்சல் ஆயிரும். சம் 3க்கான ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ. பார்த்துக்குங்க, இது சம் 1, இது சம் 2, இது சம் 3. அப்போ தேர்ஃபோர் இங்கே ஆர்ஆர் கேன்சல் ஆகும்போது ஆல்ஃபா 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 கியூப் ஆயிரும். இங்கே பாருங்கள், மைனஸ் அப்படியே இருக்குமா, டி டி என்ன, கான்ஸ்டன்ட் மைனஸ் 24. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 24 டிவைடட் பை ஏ நமக்கு 3. அப்போ 3க்கும் 24க்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 8ன்னு வந்துருச்சு. அப்போ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு இந்த 8ஐ 2 கியூப்னு எழுதலாம். ஹென்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 கியூப். ரூட் சரியாக போயிடுது இல்லையா, நமக்கு இந்த பவர் கரெக்டாக போயிடுது. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. புரிஞ்சுதா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இஸ் 1 ரூட். நம்ம ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா கண்ணு? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்துக்கோ, ஏபிசிடின்னு நேம் கொடுத்துக்கோ, கோஎஃபிஷியன்ட்டுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்னு போட்டுக்கோ, அதுதான் ஃபார்முலா இது. அடுத்தது இந்த ரூட் ஜிபியில் கொடுத்துருக்கும் போது நம்ம ரூட் என்னென்னு எடுத்துக்கணும், ஆல்ஃபா பை ஆர், ஆல்ஃபா ஆல்ஃபா இன்ட் ஆர். இதிலிருந்து சம் 3 கண்டுபிடிங்க. சம் 1 சம் 2 வேண்டாம். அப்போ தான் சம் 3 போடும்போது ஆர்ஆர் கேன்சல் ஆகி ஆல்ஃபா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சம் 3உடைய ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டிங்கிற இடத்துல மைனஸ் 24, ஏங்கிற இடத்துல 3. அப்போ 3க்கும் 24க்கும் அடித்தா 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்.
அப்போ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 8 அப்படின்னா இந்த 8 2 பவர் 3 பவர் சரியாக போச்சு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அது வந்து ஒரு ரூட். இப்போ நம்ம 10th மெத்தடுக்கு வந்துடுறோம். 10th மெத்தடில் டானா வகுத்தல் போட்டிருப்போம், ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே மெத்தடு தான். கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எழுதுங்க. 3 மைனஸ் 26 ப்ளஸ் 52 மைனஸ் 24. ஓகேவா? இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்க 1 ரூட்டு ப்ளஸ் 2. இங்கே கீழே 0 போட்டுக்குவோம். இந்த 3 அப்படியே எடுத்து வைப்போம். இது ப்ளஸ் 3. இப்போ பாருங்கள், குறிய ஒரே மாதிரி பெருக்குனா ப்ளஸ்ஸு 3 2s are 6. இங்கே சிம்பிளிஃபை பண்ணுமா? அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸ், குறி வெவ்வேறு மாதிரி இருக்கனால கழிக்கணும். அப்போ 20. எகைன் இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். பாருங்கள், குறியை மாற்றி பெருக்குனா மைனஸ் 2யும் 20யும் பெருக்குனா 40. எகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, குறி மாறி இருந்தால் கழிச்சிக்கணும். அப்போ 12. எகைன் 2வையும் 12வையும் பெருக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அதாவது குறியை ஒரே மாதிரி பெருக்கினா ப்ளஸ்ஸு. 12 இன்ட்டு 2 வந்து 24. அப்போ ப்ளஸ் 24 மைனஸ் 24 கேன்சல் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு 0ன்னு வந்துடும். அப்போ நாம் போடுறது சரி. அப்போ தேர்ஃபோர் இங்கே ப்ளஸ் 2 போட்டிருக்கோமா? அப்போ இங்கே எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 2 இஸ் எ ஃபேக்டர். நல்லா ஞாபகம் வச்சிங்க. ப்ளஸ் 2ங்கிறது நமக்கு ரூட் சொல்யூஷன். அதே அந்தாண்ட போச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 இஸ் எ ஃபேக்டர். நல்லா பாருங்கள், ப்ளஸ் 2 அப்படிங்கிறது எக்ஸோடைய ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். அப்போ ஃபேக்டர் அப்படின்னா ப்ளஸ் 2வை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டாந்து எக்ஸ் மைனஸ் 2 இஸ் எ ஃபேக்டர். சரி, இப்போ மீதி இருக்கிறத வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். இது எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்மு, இது எக்ஸ் டேர்மு, இது கான்ஸ்டன்ட். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ்ஸு 12 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பாருங்கள், 3 12s are 36 ப்ளஸ் 36. நல்லா பார்த்துக்கங்க கண்ணு, மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 36 வரணும் நாம் கண்டுபிடிக்கிற நம்பரில். அதே சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 20 வரணும். அப்போ 36 20 வரணும்னா 36னா 18ம் 2வும் எடுத்துக்கலாம். 18 2s are 36 வந்துடும். இப்போ பாரு, இங்கே ப்ளஸ் இருக்குதா? அப்போ ப்ளஸ்ன்னா இந்த 18க்கும் இந்த 2வுக்கும் ஒரே சிம்பிள் தான் போடணும், ப்ளஸ்ஸு. பார்த்துக்குங்க, அது இங்கே பாருங்கள், இங்கே 20க்கு பக்கத்தில் மைனஸ் இருக்கா? அப்போ ரெண்டுக்குமே மைனஸை தான் போடணும். நல்லா கவனமாக இருக்குங்க. இது ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டுடைய சிம்பிளை 2 நம்பருக்கும் போடணும். இது மைனஸாக இருந்தால் இந்த சிம்பிளை பெரிய நம்பருக்கு மட்டும்தான் போடணும். நல்லா பாருங்கள், இது ப்ளஸ்ஸாக இருந்தால், பாசிட்டிவாக இருந்தால் இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டுடைய சிம்பிளை 2 நம்பருக்கும் போடணும். இதே நெகட்டிவாக இருந்தால் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டுடைய சிம்பிளை பெரிய நம்பருக்கு மட்டும் போடணும். இப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த சிம்பிளை 2க்குமே போடுறேன். 18க்கும் மைனஸ், 2வுக்கும் மைனஸ். இப்போ வெரிஃபை பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 18 2s are 36. சரியாக வந்துருச்சுங்களா? இதே பாருங்கள், இதுவும் மைனஸ் போத்து. அப்போ மைனஸில் மொத்தமாக 20. இதுவும் சரியாக இருக்குது. அப்போ இப்போ ஃபேக்டர் போடும்போது பாருங்கன்னா இங்கே எக்ஸ் போட்டுறக்கூடாது. இங்கே 3x இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு 3x, இதுக்கு ஒரு 3x போடுங்க. இங்கே அடிக்க முடியாது, இங்கே அடிக்கலாம் 3 டேபிளால். 1 3 is 3. இங்கே என்ன வரும்? 6 3s are 18. அப்போ தேர்ஃபோர் ஒரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 6, இன்னொரு ஃபேக்டர் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் த ஃபேக்டர். பாருங்கள், 3 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டான். என்னென்ன? ஒன்று எக்ஸ் மைனஸ் 6, இன்னொன்று 3x மைனஸ் 2, ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதிலிருந்து நம்ம சொல்யூஷன் போடலாம். சொல்யூஷன் போடும்போது ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோமா? எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0னா மைனஸ் 6 வந்து ரைட் சைடு வந்தால் ப்ளஸ் 6. அப்போ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ங்கும்போது ஃபஸ்ட்டு 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் 2. மல்டிபிளாக இருக்கிற 3 இந்தாண்ட வந்தால் டிவைட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 டிவைடட் பை 3. அதே மாதிரி இதுக்கு எக்ஸ் மைனஸ் 2 இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. அப்போ சொல்யூஷன் என்னென்ன வருது? 6 2/3 2. இப்போ பாருங்கள், இதை வெரிஃபை பண்ணிங்கன்னா இது
ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஸ். இப்போ பாருங்க 2/3 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2, இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6. ஹென்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச ரூட்ஸ் ஆர் இன் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஸ். இது புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ.